எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா, வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஹவு டு மேக் தி வுட்டன் ஸ்விங் மாடல் பெயிண்ட் ஒர்க் இன் பில்டிங்ஸ். அதாவது என்னென்னா, இந்த பில்டிங்லலாம் பெயிண்ட் அடிப்பாங்க தெரியுமா? அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பலகை மாதிரி போட்டு அதில் உட்காந்து வந்து வேலை செய்வாங்க. அதில் இடத்துல வந்து ரோப் கட்டி பெயிண்ட் அடிப்பாங்க. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க முன்னாடி வீடியோ தம்ப்லைன், அதுக்கடுத்து வீடியோட அவுட்புட் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா அது அவுட்புட்டு. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பல என்ன பண்ண 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இது தனியாக வந்து இந்த மிஷின் இருக்கும், அதாவது ட்ரில்லிங் மிஷின் கப்பு மாரி ஒரு பிட்டு வர வச்சு ஹோல்ஸ் போட்டேன்னா அந்தமாரி பண்ண என்ன பண்ணிங்கன்னா அந்த ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணியிருக்கேன். மறக்காம அருள்தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பலகை எடுத்துக்கணும். அதில் வந்து 2 மார்க் போட்டுருந்தோம். அதை சர்க்கிள் மார்க் போட்டு நம்ம எந்த ரோப் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாரி தான் சர்க்கிள் மார்க் பண்ணிங்கன்னா, ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணும்போது வந்து ரோப் அதில் போய்ட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஜாயிண்ட் கரெக்டாக வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷினில் 2 ஹோல்ஸ் போட வேண்டியது. அந்த ட்ரில்லிங் மிஷினில் 2 ஹோல்ஸும் போட்டுட்டு அது சர்க்கிளும் மார்க் பண்ணியாச்சு. அதுதான் எங்கள் வீடியோவில் போட்டிங்க. அதேமாரி இதில் வந்து என்ன வேணால் இதில் வந்து சி கிளாம்ப் யூஸ் பண்ணுங்க. சி கிளாம்ப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி சர்க்கிள் கட் பண்ணா ஷேக்கிங் ஆகாமல் இருக்குது. என்ன பண்ணிங்கன்னா சி கிளாம்ப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாரி கூட நம்ம வீடியோவில் வரும்போது நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறமா என்ன பண்ணால் சவுண்டு தான் வரும். லைட்டாக லாஸ்ட்டில் ஃபைனல் அவுட்புட்டில் நான் வந்து பேசுகிறேன். அது வரையும் வீடியோவை மிஷின் சவுண்டோட பொறுமையாக உட்காந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து டிசைன்லாம் கட் பண்ணி அந்த சர்க்கிள் ஹோல்ஸ் கட் பண்ணி முடித்தோடனே அது அவுட்புட் தான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சர்க்கிள் கட் பண்ணி முடித்தோடனே இருக்கிற இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி சில்வர் வுட் வாங்கும்போது என்ன வேணால் கிராக் இருக்க சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே கிராக் உங்களுக்கு தெரியுது. இந்த கிராக் இருக்குன்னு என்னன்னா, இப்போ பெயிண்ட் அடிக்கும்போது என்ன ஆகுனா சில சமயம் விரிசலாகி உடஞ்சி விழ கீழே இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதோட பாட்டம் பீஸில் என்ன பண்ணால் ஒரு குறுக்கு பீஸ் ஒரு 2 போட போகிறோம். அது வந்து சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இருக்க பீஸ் வாங்காதீங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராக் இருக்க பீஸ் வாங்கிட்டாங்க. நாங்கள்னா அந்த பீஸ் வந்து வேணாம் யூஸ் பண்ணாது வேணாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த பீஸ் எப்படியாச்சும் கொஞ்சம் வந்து சைடில் கொஞ்சம் இதுமாரி அடிச்சு கொடுங்க, கட்டாக அடிச்சு கொடுங்கன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு சில்வர் எடுத்து வந்து இந்த கட்டையை வந்து என்ன பண்ணால் 2 கார்னர் அடித்தோம். இந்த 2 கார்னர் அடிக்கலாம் என்னன்னா, கிராக் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஜாயிண்ட்டில் வந்து வர சான்ஸ் இல்லை. பட்டு ரொம்ப ரேர் தான். ஒரு ரொம்ப நாள் யூஸ் பண்ணதுனால தான் அந்த கிராக் வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணால் இந்த வுட்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், 2 கார்னரில் என்ன பண்ணால் ஆணியை வச்சு 2 பீஸ் அடித்தாச்சு. பட் ஆனால் இதே இன்னொரு பீஸில் பார்த்தீங்கன்னா ஆணி எதுவும் அடிக்கல. ஏன்னா அந்த டிசைன் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிளியர் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பலகை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த பெயிண்ட் அடிப்பாங்க. இந்த பில்டிங்லேருந்து ஹைட்லேருந்து பெயிண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரோப் எடுத்துன்னு வந்து இந்த 2 ஹோல்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு மேலே ஒருத்தர் 2 பேர் பிடிச்சிப்பாங்க. பெயிண்ட் அடிக்கிறவங்க இதுலேருந்து உட்காந்து தான் பெயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து இது செஞ்சுருக்கோம். பட் இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிராக் இருந்தது. அந்த கிராக் என்ன பண்ணேன்னா, அதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், சைடில் வந்து பீஸ் அடிஷனலாக அடிச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த பீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி வச்சால. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து பக்காவாக கரெக்டாக வந்துச்சு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து எதில் கட் பண்ணுவாங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான் கட் பண்ணாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஜிக்ஸாவில் கட் பண்ணேன். பட் 2-3 இடத்துல வந்து லைட்டாக டேப்பர் வர சான்ஸ் வந்தது. பட் இருந்தாலும் அதை பண்ணால் ரீகரெக்ஷன் பண்ணி மறுபடியும் கட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் மன்னிச்சிடுங்க. அவள் தான் சொல்ல முடியாது, என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, மறுபடியும் நாளைக்கு ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.